ஹாய் வணக்கம். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம குரு நமச்சிவாயரோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையிலே விசுவ முனிவர் என்று ஒருவர் இருந்தார். அவரிடம் நம் குரு நமச்சிவாயர் அனைத்து கலைகளையும் தேர்ந்து கற்றுக்கொண்டார். அவரிடம் ஆசிகளை பெற்று அங்கேயே வளர்ந்து அவருக்கு சேவைகள் பணிவிடைகள் செய்து எல்லா வேத சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்து கற்றுக்கொண்டு வந்தார். ஒரு சமயம் குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு காட்சியைக் கண்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். அவன் சிரித்து கொண்டிருந்தான். திருவண்ணாமலையில் இருந்து கொண்டே சிதம்பரத்தில் நடக்கும் காட்சியைக் கண்டு சிரித்து கொண்டிருந்தான். குரு கேட்கிறார், என்ன அப்படி கண்டாய் என்று. உடன் கூறினான், குருவே, அங்கே தியாகராஜ பெருமான் கோவிலில் பெருமாள் வீதி உலா வரும் பொழுது பெண்கள் அங்கே அழகாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருத்தி தாளம் தவறி தப்பாக ஆடும் பொழுது கீழே விழுந்து விடுகிறாள். குருவுக்கு ஆச்சரியம். சமயம் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் துணியை போட்டு கசக்கிக் கொண்டிருந்தான். குரு கேட்டார், என்னவாயிற்று உனக்கு? திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோவிலில் இருக்கும் திரைச்சீலை தீப்பற்றி எரிகிறது குருவே, அதை அணைத்து கொண்டிருக்கிறேன் என்றான். குருவுக்கு ஆச்சரியம். இவனை பரிசோதிக்க எண்ணுகிறார். தனது திருவோட்டில் வாந்தி எடுத்து அதை சீடரிடம் கொடுத்தார். நமச்சிவாய, இதை மனிதர் காலடி படாத இடத்தில் இட்டு வா என்றார். அதை பணிவுடன் பெற்றுக்கொண்ட சீடன், இப்பூவுலகில் மனித நடமாட்டம் படாத இடம் எது என்று, ஆம், இதனை நானே உட்கொள்வதை விட வேறு வழி இல்லை என்று அவனே அதை உட்கொண்டு விடுகிறான். குரு கேட்டார், நமச்சிவாயா, காலடி படாத இடத்தில் இட்டு விட்டாயா என்று. சீடன் பணிவுடன் பதில் தந்தான், இட வேண்டிய இடத்தில் இட்டு விட்டேன் ஐயனே. ஒரு நாள் சீடனை அழைத்து, ஒரு கம்பத்தில் இரு யானையை கட்டுவது முறையாகாது. எனவே என் சொற்படி இப்போதே தில்லை சென்று உனக்காக காத்திருக்கும் பல திருப்பணிகளை செய்வனே செய்வாயாக என்றார். குருவே என்று வருத்தத்துடன் அழைத்தான். நான் தில்லை சென்று விட்டால் நான் தங்களுக்கு செய்யும் திருவடி தொண்டினை இழக்க நேரிடுமே என்றான். குரு சொல்கிறார், நான் அதற்கு ஒரு வழி சொல்கிறேன், அவ்வாறே செய்க. தில்லை சென்று நீ சிற்றம்பலத்தானை வணங்கி நில். அப்போது தில்லைக்கூத்தன் என்னை போன்று உனக்கு தரிசனம் தந்தால் அங்கேயே தங்கிவிடு, இல்லையெனில் திரும்பி வந்து விடு என்றார். உடனே நமச்சிவாயர் தங்கள் சொற்படியை கேட்கிறேன் என்றான். நமச்சிவாயர் தன் குருவின் ஆணைப்படி தில்லைக்கு புறப்பட்டான். நடந்து சென்று சென்று கால்கள் வலி எடுத்துவிட்டது. சோர்வு அடைந்து விட்டான். பசி ஒரு பக்கம் வயிற்றை கவ்வுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் சோர்ந்து போய் மரத்தடியில் அமர்ந்து விட்டான். அங்கே உண்ணாமலையை நினைத்து, அம்மா, தாயே, பசிக்கிறது என்று கேட்டான். அன்னைக்கு படைக்கப்பட்ட நைவேத்திய தட்டினை தாய் நமச்சிவாயருக்கு எடுத்து வந்து அன்புடன் கொடுக்கிறாள். உன் பசியை போக்கிக் கொள் என்றாள். அவன் பக்தியுடன் அதை வாங்கி உட்கொண்டு அங்கேயே உறங்கிவிட்டான். அங்கே பொழுது விடிந்தது. திருவண்ணாமலையில் உண்ணாமலை சமோத அண்ணாமலையார் கோவிலில் பொன் தாம்பூலத்தை காணாததால் பெரும் பரபரப்பு அங்கே ஏற்பட்டது. யாரோ திருடன் தங்க தாம்பூல தட்டை நைவேத்தியத்துடன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்று பரபரப்புடன் தேடிக்கொண்டிருந்தனர். இதனால் பூஜையும் தடப்பட்டது. அப்பொழுது கோவிலில் உள்ள ஒரு சிறுவனுக்கு அருள்வாக்கு வருகிறது. அவன் கூறி, சிதம்பரம் செல்லும் வழியில் ஒரு ஆலமரத்தின் கீழ் குரு நமச்சிவாயர் உண்ணாமுலை அம்மை அமுது அளித்துள்ளார். அங்கேதான் அந்த பொன் தாம்பூலம் இருக்கிறது என்று கூறினார். அனைவரும் உடனே அங்கே விரைந்து சென்று அந்த அந்தணர் சிறுவன் கூறியபடி ஆலமரத்தின் கீழே கிடந்த பொன் தாம்பூல தட்டை கொண்டு வந்தனர். எல்லாம் வல்ல உண்ணாமுலை அம்மையே தன் பக்தன் குரு நமச்சிவாயருக்கு தானே சென்று திருவமுது தந்துள்ளாள் என்று அனைவரும் உணர்ந்தபோது உண்ணாமுலை அம்மையின் அருட்பேற்றினை குரு நமச்சிவாயரின் பக்தியை மகிமையும் மிகவும் நன்றாக போற்றினர். சிதம்பரத்தை அடைந்த குரு நமச்சிவாயர் காலையிலே சிவகங்கை குளத்தில் பக்தியுடன் நீராடி கனக சபைக்கு சென்று ஸ்ரீ நடராஜரை தரிசித்தார். தரிசித்த உடனே தன் குரு கூறியபடியே தன் குருவின் ஒப்பற்ற வடிவத்தையே எங்கும் கண்டார். ஆஹா, என்ன அற்புதம்! திருவண்ணாமலை குகையில் அமர்ந்திருக்கும் நம் குரு வடிவம் இந்த கோவிலில் குடிகொண்டுள்ளதே! சிவபரம்பொருளே நமச்சிவாய, இதுதான் உன் திரு அருளோ என்று பதிகம் பாடினார். பிறகு தன் குருவின் உத்தரவுப்படியே அங்கேயே தங்கி சிவயோகத்தில் ஆழ்ந்தார். ஆனால் எம்பெருமான் ஆகிய நடராஜரின் எண்ணம் மேலும் அவரை உய்விக்க விரும்பியது. அந்தணர்கள் கனவில் தோன்றிய சிவபெருமான், வடக்கே உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் என் கால் பதம் படிந்துள்ளது, அங்கே அவனை அழைத்துச் செல்லுங்கள் என்றார். மூவரின் கனவும் மறைந்தது. உடனே இறைவன் நடராஜ பெருமானுடைய ஆணைப்படி குரு நமச்சிவாயரை இறைவனை குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து வர 3 அந்தணர்களும் விரைந்தனர். இந்த 3 பேர் அந்தணர்கள் மட்டுமா வந்தார்கள்? சிவயோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த குரு நமச்சிவாயர் தரிசிக்க அளவற்ற பக்தர்கள் வந்தார்கள். பொன்னும் பொருளும் காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த பொருட்கள் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, மனக்கசப்பையே தந்தது. பொருட்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இவை சரியான ஆட்கொள்ளி என்றார். பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எங்கள் கோவிலுள் வந்து தங்கினால் தங்களுக்கு காணிக்கையாக வரும் செல்வங்கள் யாவையும் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பணிக்கு கட்டாயம் பயன்படுத்துவோம் என்று விண்ணப்பித்தார்கள்.
குரு நமச்சிவாயர் இதற்கு பதில் தந்தார். ஐயா, எம்பெருமான் நடராஜ பெருமான் ஆணையிட்டபடியே இவ்விடத்தில் இருக்கிறேன். வேறு எங்கும் வர என்னால் இயலாது என்று அமைதியாக ஆனால் உறுதியாக கூறிவிட்டார். குரு நமச்சிவாயர் அளித்த பதிலை பெற்றுக்கொண்டு வேறு வழி ஒன்றும் அவர்களுக்கு தோன்றாமல் மீண்டும் இறைவனிடமே சென்று நடந்ததை கூறி தங்கள் பங்கு கடமையை செய்தார்கள். இறைவன் அவர்கள் முறையிட்டதற்கு பதிலாக, நன்று, நீங்கள் அழைத்தால் நமச்சிவாயம் வரமாட்டான். அதனால் யாமே நேரில் சென்று அழைப்போம். அவர்கள் இறைவன் பதிலை பெற்றுக்கொண்டு நிம்மதியடைந்தார்கள். அவர்களிடம் கூறியபடியே இறைவன் பொன்னம்பலத்தான், தண்டு, கமண்டலம் இவற்றை கைகளில் ஏந்தி கொண்டு வயோதிக கோலம் கொண்டு குரு நமச்சிவாயர் எதிரே காட்சியளித்தார். இறைவன் மாறு வேடத்தில் வந்ததை அறியாத நமச்சிவாயர் உடனே அன்புடன் பக்தியுடனும் எழுந்து பணிவுடன், ஐயனே, என் வணக்கங்கள். தாங்கள் இப்போது எங்கிருந்து வருகிறீர்கள்? தங்களின் திருநாமத்தை அறிய விளைகிறேன். தங்களுக்கு இப்போது இந்த சிறியவன் செய்ய வேண்டிய சேவை என்ன? எனக்கு ஆணையிட்டால் உடனே நிறைவேற்றுவேன் என்றார். அன்பனே, நான் இருப்பது தில்லைவனம். எனது பெயர் அம்பலத்தாடுவான். அன்னம் வேண்டியே இங்கு வந்தேன். நமச்சிவாயர் அம்பிகை சிவகாமி தாயாரிடம் அன்னத்தை வேண்டினார். உடனே அன்பன் வேண்டுகோளுக்கு இணங்கி அம்பிகை அன்னம் அன்புடன் வழங்கினாள். ஐயனே, இந்த உணவை உடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கேட்டார். உடனே அம்பலத்தாடுவான் அதற்கு பதிலாக நமச்சிவாயரிடம் ஒரு உறுதிமொழியை கேட்டார். தினமும் நீர் எனக்கு உணவளிப்பதாக வாக்கு கொடுத்தால் மட்டுமே இந்த உணவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார். ஐயனே, தினமும் அன்னம் அளிக்க என்னால் எப்படி முடியும்? நாளை நான் எங்கு இருப்பேனோ? ஐயா, நீர் செல்லும் திசைகளில் எல்லாம் நாம் உமக்கு முன்னால் நடந்தால் எனக்கு அன்னம் கொடும், உமக்கு பின்னால் நடந்தால் எனக்கு அன்னம் அளிக்க வேண்டாம் என்றார். ஆகட்டும் சுவாமி, அப்படியே நான் செய்கிறேன். இப்போது இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஐயன் அதற்கு லேசில் இணங்கவில்லை. அதற்கு உறுதிமொழி கேட்டார். ருத்ராட்சத்தையும் திருநீற்றையும் தொட்டு உறுதி கொடுத்தாலே நான் உணவை உட்கொள்வேன் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சுவாமி உறுதிமொழி கொடுத்தார். வந்தது சிவபெருமான் என்று தெரியாமல் அவரும் அன்னத்தை அளித்தார். அவரும் அன்புடன் அதை ஏற்றுக்கொண்டார். இதற்கு பிறகு இறைவன் தில்லைவாழ் அந்தணர்களாகிய மூவரிடம் விரைந்து சென்று, நமச்சிவாயரை கோவிலுக்குள் அழைத்து வர வழி வகுத்து விட்டோம். நீங்கள் சென்று அழைத்து வாருங்கள் என்றார். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் 3 பேருமே குரு நமச்சிவாயரிடம் சென்று இறைவன் கூறியபடியே அழைத்தார்கள். சுவாமி, தில்லைக்கூத்த பெருமானே தங்களிடம் நேற்று நேரில் வந்து உரையாடியது பெருமானது கட்டளைப்படியே தங்களை தில்லை கோவிலுக்குள் அழைத்து செல்லவே இங்கு நாங்கள் அனைவருமே வந்துள்ளோம் என்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் கூறியதை கேட்ட குரு நமச்சிவாயர் தமது சிவயோக காட்சியில் அதனை நன்றாக உறுதி செய்து, ஆஹா, என்னுடன் உரையாடிய தில்லைக்கூத்தன் உங்களிடம் மீண்டும் வந்து அந்த செய்தியை கூறினாரா? என்னே எம்பெருமானின் திருவருள் என வியந்தார். வர சம்மதித்தார். சர்வேஸ்வரா, எனக்கு என்ன கட்டளை என நமச்சிவாயர் இறைவனிடம் இறைச்சினார். பெருமானோ சர்வ ஜகத்துக்கும் சர்வ கட்டளை என தன் பாணியிலே பதில் அளித்தார். குரு நமச்சிவாயர் சபாநாயகர் பீட்சை கொடுத்தால் கட்டளை தினமும் தொடர்ந்து நடைபெறும் என்றார். இதற்கு என குரு நமச்சிவாயர் பொன் தாம்பூலத்தை தன் கையில் ஏந்தி அற்புதமான வெண்பா பாடலை தில்லை நடராஜ பெருமானின் திருக்கையில் இருந்து ஐவரும் பார்த்து கொண்டே இருக்கையில் பொற்காசு ஒன்று தட்டில் விழுந்தது. என்ன அற்புதம்! இந்த காட்சியை பார்க்க நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மகிழ்ந்தார்கள். எல்லோரிடமும் நமச்சிவாயர் கேட்டார். நடராஜ பெருமானுக்கு தனியாக முன்பு அணிகலன்கள் இருந்தது உண்டா? அதற்கு அவர்கள், இல்லை சுவாமி, பத்தஞ்சலி முனிவர் இருந்த காலத்தில் பாதச்சிலம்பும் கிங்கினியும் இருந்ததாம். ஆனால் அதை நாங்கள் கண்டதில்லை என்றனர். அந்த பொன்னையும் பொருட்களையும் கொண்டு தில்லைக்கூத்தனுக்கு அழகிய பாதச்சிலம்பும் கிங்கினி முதலிய நகைகளை செய்யலாம் என தமது எண்ணத்தை தெரிவித்தார். இதனை கேட்ட அவர்கள் பொற்கொள்ளர்களை வரவழைத்தார்கள். நமச்சிவாயர் கூறினார், உடனடியாக தில்லை நடராஜ பெருமானுக்கு மிகவும் பொருத்தமாகவும் அழகாகவும் இந்த பொன் பொருட்களை கொண்டு அழகான பாதச்சிலம்பும் கிங்கினியும் வீரகண்ட மணியும் செய்யுங்கள் என உத்தரவிட்டார். நல்ல காரியங்கள், அதுவும் இறைவனுக்கு என்று திருப்பணிகள் நடக்கும்போது அதனை தடுப்பவர்களும் குறை சொல்லுவர்களும் எப்போதும் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். அதைப்போல் இப்போதும் சிலர் தில்லை அம்பலவாணர் செய்யும் ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு நமச்சிவாயருக்கு ஆடி காட்டப் போகிறாரா என்று எல்லோரும் ஏளனமாக சிரித்தார்கள். இவர்களது அறியாமையை நினைத்து வருந்தினார். அதே சமயம் இவர்களுக்கு நன்மைகளையும் இறைவனின் பெருமையும் நன்றாக உணர்த்த வேண்டும் என திருவுள்ளம் கொண்டார். பொற்கொள்ளர்கள் எம்பெருமானுடைய அழகான அற்புதமான திருவாபரணங்களை செய்து கொண்டு வந்து நமச்சிவாயர் பொற்கொள்ளர்களும் மற்றவர்களும் ஸ்ரீ நடராஜ பெருமானின் பெருமை எடுத்து காட்டிட விரும்பினார்.
அன்பர்களே, இப்போது எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமான் திருநடனம் செய்தால் அனைவரும் காண்பீர்களோ என அடக்கமாக ஒரு வினா எழுப்பினார். பொற்கொல்லர்களும் மற்ற அங்கு குழுவி இருந்த பக்தர்களும், சுவாமி, தில்லை பொன்னம்பலத்தில் எப்போதும் நடனம் புரியும் தில்லை கூத்தனின் திரு நடனத்தை காண நாங்கள் எத்தனையோ பிறவிகளில் அளவற்ற புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் என்றனர். எம்பெருமான் ஸ்ரீ நடராஜ பெருமான் மீது எல்லையற்ற பக்தி வைத்திருந்த குரு நமச்சிவாயர் புதிய தங்க ஆபரணங்களை அணிந்து அனைவரும் காணும்படி திருநடனம் புரிய வேண்டும் என எம்பெருமானாகிய நடராஜரை வேண்டினார். நடராஜருக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லி பாடினார். சித் சபேஷாய வித்மஹே சிதம்பரநாதாய தீமஹி தன்னோ நடன பிரசோதயாத். சிதம்பரத்தில் நடனமாடி என்றும் பொன்னம்பலத்தனாக விளங்குபவனே, அனைவரும் காணும் வண்ணம் அழகாக நடனம் ஆடி அருள்வாய் என பலவாறு பிரார்த்தித்தார். குரு நமச்சிவாயரின் வேண்டுகோளுக்கிணங்க எம்பெருமான் நடனம் புரிய ஆரம்பித்தார். திருநடனம் நீடிக்கிறதே என குரு நமச்சிவாயர் உண்மையான வருத்தத்தை உணர்ந்து அதனை சரிசெய்ய எம்பெருமானிடமே மீண்டும் வேண்டுகோள் விடுத்தார். சிவபரம்பொருளே, தூக்கிய திருவடி நோகாதோ, முயலகன் மேல் ஊன்றிய தங்களின் திருப்பாதம் சலியாதோ என்று இறைவனிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டார். வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் நடனத்தை நிறுத்தினார். நாதி போதமோடு விண்ணாதி அண்டம் நீ, மறை நான்கின் அடிமொழியும் நீ, புகழென கிரகங்கள் 9 நீ, இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ, என்னறியவே கோடிகளில் நின்ற அப்பனே, என் குறைகள் யாருக் குறைப்பேன், ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. குரு நமச்சிவாயர் பல்லாண்டுகள் வாழ்ந்திருந்து முடிவில் திருப்பெருந்துறையில் பரிபூரணம் அடைந்து தனதிறைவன் சிவலிங்கத் திருமேனியின் கீழே லிங்காச்சாரவம் ஐக்கியமானார். உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் சிவனுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.